அடுத்ததாக 8வது விதத்து 8 ரக்காத்து மட்டுமே தொழுகிறது 8வது விதத்து. ஆனா குர்ஆன் ஆயத்துல கொஞ்சம் கூட தொழுவுங்க, குறைய தொழுவுங்க. 1வது பரைக்கு 8 தொழுவு, 2வது பரைக்கு 10 தொழுவு, 3வது பரைக்கு 6 தொழுவு, அப்படி செய்யணும். அதுவும் அடுத்த விதத்து. அதுக்குரிய பதில் என்னன்னு கேட்டா, இவர் சொன்னதுக்காக வேண்டி நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை. அதாவது தராவீஹ்ங்கிற பேர்லயே ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். அந்த நூல்ல நம்ம என்ன எழுதியிருக்கோம் என்று கேட்டா, 8+3 என்பது பல வகையான எண்ணிக்கையில் வரக்கூடிய அறிவிப்புகளில் அது ஒரு அறிவிப்பு. அதை ஒண்ணுதான் செய்யணும் என்று கிடையாது, பல வகையாக இருக்கிறது என்று சொல்லி எல்லா விதமான ரக்காத் எண்ணிக்கையும் போட்டு இதில் எந்த ஒன்றை வேண்டுமானாலும் நம்ம செய்து கொள்ளலாம். 8+3 தான் மட்டும் நம்ம செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம கிளைகளுக்கு சொல்லியும் இருக்கிறோம். நீங்க ஒரே 8+3 சொல்லி மீதி உள்ள ஹதீஸ்களுக்கு எல்லாம் செயல் வடிவம் கொடுக்காம விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு இது என்று எல்லா ஹதீஸ்களையும் அமல்படுத்துங்க என்றுதான் நம்ம சொல்கிறோம். அதுல அவர் கரெக்டா தான் கேட்கிறாரு. ஆனா அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிக்கிட்டோம், 8+3 என்பது மட்டும் நம்ம சொல்லவே இல்லை. ஆனா நடைமுறையில நம்முடைய மர்கசுகள்ல தௌஹீத் மர்கசுகள்ல எல்லா ஊர்லயும் 8+3 தான் தொழுகிறார்கள் என்பதை நம்ம மறுக்க மாட்டோம். அப்படிதான் செய்யறாங்க. ஆனா கொஞ்சம் மாத்திரம் அதை தான் செய்யணும்னு ஒன்றை மட்டும் செய்யறீங்க. அவர் கேட்கத்தானே செய்யறாரு. அவர் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியும் இருக்கிறோம். அதனால பலவிதமான ஹதீஸ்கள் வருகிறது. அப்போ ஒரு நாளைக்கு உள்ள ஒரு ஹதீஸ் என்ன செய்யலாம், அமுல்படுத்தணும்னு சொன்னா எத்தனை வகையாக அந்த இரவு தொழுகை இருக்கிறதோ அது பற்றிய நாலேஜ் மக்களுக்கு வரும். எல்லா விதமான ரக்காத்துகளையும் நம்ம தொழுது நடைமுறைப்படுத்தின ஒரு நன்மையும் கிடைக்கும் என்பதுதான் அதுக்குரிய பதில். 8+3 தான் என்று நாங்கள் பிடிவாதம் பிடிக்கல, கொள்கை ரீதியாக பிடிவாதம் பிடிக்கல. ஆனால் இந்த பெரியவர் கேட்குற மாதிரி எல்லா பள்ளிகள்லையும் இதை ஒன்றை மட்டும் செய்கிறாங்க. அது என்ன செய்யணும்னா, அந்த எத்தனை வகையான ரக்காத்து இருக்குது என்று ஆதாரம் கிடைக்கிறதோ அந்த இரவு தொழுகைங்கிற தலைப்புல உள்ள ஆர்டிக்கல்ல இருக்கிறது. தராவீஹ் தொழுகைங்கிற புத்தகத்திலையும் என்ன செய்து இந்த எத்தனை வகையாக தொழுதாங்கன்ற நம்பர் இருக்கிறது. அதை எல்லாம் அமுல்படுத்துங்க என்பதை நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் ஒருக்காக கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம்.